விசிக விஜயுடைய அமைச்சரவை இணைச்சிட்டாங்க. அண்ணன் வன்னியரசு அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசாவுடைய பதிவு ரொம்ப ஆபாசமா, ரொம்ப அருவருத்ததாக இருக்கு. இல்ல, இது நான் குறைவா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவே குறைவு. ஆமா, இதை விட அதிகமா பேச. நீங்க செஞ்சோற்று கடனுக்கு அடிமையா கிடந்தால் இன்னும் ஏன் அடிமையா இருக்க மாட்டேங்கிறான்? அதுதான பிரச்சனை. ஸ்டாலினுடைய கோபம், உதயநிதியுடைய கோபம், 300 கோடி வாங்கினீங்கல்ல மூட்டையா. திருமான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னா நீ பேசு, ஸ்டாலின் அவர்கள் பேசு, உதயநிதி அவர்கள் பேசு. ராசா ஏன் பேசுறாரு? ராசா ஒரு தலித்தானே பேசுவார். எல்லா தமிழ்நாடு அதாங்க ஃபார்முலா. அதுதான் உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு. தெரிஞ்சுக்கங்க. கருணாநிதி வன்னியரை பேசணும்னா வீரபாண்டி ஆறுமுகத்தோடு தான் பேசுவோம். அப்புறம் துரைமுருகன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இல்ல அது ஓகே சார், நான் என்ன சொல்றேன், இது ஓகே தான், அது ஓகே, இது ஓகே தான். அசிங்கமா பேசுறேன். ஆமா, ஆபாசமா. ஆமா வெளியில ஆள் பேசினாதான் கோவம் வரும். ஆளே பேச விட்டா இதான் திராவிட மாடல். இத்தனை ஆண்டு காலா திராவிட மாடலை தூக்கி சுமந்ததுக்கு உனக்கு இது குறை அதிகம், இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். இதை விட மோசமான வார்த்தை எனக்கு தெரியல. இல்ல, தேடி பார்த்து இதுதான் அதிகமான மோசம். இதுதான். இதை பேசுவதனாலதான் ராஜா அங்க திமுக இருக்காரு. இல்லைன்னா திமுக தான் இப்போ கட்டி விட்டுருப்பான். இந்த தலித்துக்களை விரட்டுவதற்கு ஒரு தலித்து வேணும். அதுதான் ராசாவினுடைய பங்கு. திருமா மட்டும் இப்போ திமுக இருந்தாருன்னா திமுக ஆட்டமே வேற. என்ன கேட்டால் திருமா கூட விசில் பக்கம் அல்ல. திருமாவை விசில் பக்கம் கொண்டு வந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேர் யாரு? திமுக பக்கம் இவரை கொண்டு போன ஆட்டு அதே 5 குழு தான். நீங்க ரவிக்குமார் தான் பாப்பான் கூட இவ்வளவு சீக்கிரம் அந்த கட்சி அழிச்சிருக்க மாட்டான். பாப்பா ஆளை அனுப்பி இந்த கட்சி அழிச்சு விட்டான். இவ்வளவு கேடுகட்டமா பேசுறாரு ராசா இந்த பதிவுல. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து ஒரு சின்ன மறுப்பு அறிக்கை கூட ஏங்க நீங்க பேச வச்சுதான் அப்படின்றீங்களா? ஒண்ணுமே இல்லாத கருத்து 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அதான் திராவிட மாடல். காங்கிரஸ் போச்சு, அப்பெல்லாம் நீ ஆபாசமா பேசல. யாரோ போனாங்க, அதெல்லாம் பேசல. ஏங்க அதெல்லாம் இழப்பே அல்லங்க, அதெல்லாம் இழப்பே அல்லங்க. இந்த தலித் இயக்கமும் தலித் தலைவர்களும் போனதாங்க விஜய் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கா. இதை ஜீரணிக்கவே முடியலங்க. பறையருக்கான நாக்காளி தலித்த வேண்டாம், அது வட இந்தியா பேர் விட்டுருங்க. பறையர்கள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் இந்த நாற்காலில் உட்கார்ந்துருக்காரு, அது காரணம் பறையர்கள் தான். 100 சரியான பறையர்கள் தான். 7 அமைச்சர்கள், வன்னியோட 8, துணை சபாநாயகரோட 9 பட்டியல் சமூகம். ஏன்னா பறையர் கொஞ்சம் வீரியமா இருக்கும். கீவீரமணி சொல்லியிருக்காரு, இந்த 7 பேர் தலித் அம்சம் அதெல்லாம் விட்டுணும், அவர் அதெல்லாம் வாய் திறக்கல. இந்த 2 பேர் வந்து 2 ஜெயிச்ச பார்ட்னர்களுக்குமே வந்து விஜய் அமைச்சரவை கொடுத்துட்டாரு அப்படின்றத வந்து கீவீரமணி இப்போ வாய் திறந்து பேசியிருக்காரு. அடிக்கடிக்கு அவர் பேசுவார் எப்படின்னா ஒரு முறை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், திமுக அதிமுக ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி தானே. ஒரு 7-8 தலித்து மந்திரிகள் வந்திருக்காங்களா? வந்தது இல்லையா? அது இல்லையா? இது அதிமுக கேட்டாரா இந்த தண்டைச்சோறு வீரமணி? வயசுல பெரியாருங்கிற ஒரு மரியாதை தாங்க. அல்ல அந்த நாய் கூட மதிக்காதுங்க. திருமாவுடைய பிரஸ் மீட்ல அமைச்சரோட பங்கேற்கிற எல்லாமே சொல்லிட்டாரு. கேட்குறாங்க திமுக வெளியே வட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்றேன்ட்டாரு. என்ன கேஸ் வார்த்தை ஏன் சொல்ல மாட்டாரு? அவருக்கு தெம்பு திராணி எல்லாம் போய் ரொம்ப ஆகி போச்சுங்க. அவர் சொல்லாதனால தானே ராசாலாம் பேசுறாரு. பேசத்தான் செய்வாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர் வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிக விஜயுடைய அமைச்சரவை இணைச்சிட்டாங்க. அண்ணன் வன்னியரசு அமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசாவுடைய பதிவு ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப அருவருத்ததாக இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன், அதை நீங்கள் எப்படி சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் முன்னேற்பட்ட ஏனையும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக, ரொம்ப கொச்சையாக போட்டிருக்காரு. எப்படி இந்த பதிவை பார்க்குறீங்க? இல்லை, இது நான் குறைவாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவே குறைவு. ஆமாம், இதை விட அதிகமாக பேசணும். ஏன்னா 20 ஆண்டு காலம் திமுகவை தூக்கி பிடிப்பதே இந்த தலித்துக்களுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி இந்த அரசியலை 20 ஆண்டு காலம் இந்த திமுகவை தூக்கி பிடிப்பதிலிருந்து இன்று கட்சி அத்தனை பேரும் விஷயத்துக்கு போயிட்டான். நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கான். அண்ணன் திருமாவுக்கு பின்னாடி நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கான், வேற யாருமே இல்லை. இப்போ அவரும் வன்னியரசு, சிந்தனை செல்வன், இந்த மாதிரி நிர்வாகிகள் மட்டும்தான். இப்போ அவரும் ஒரு தலித் தலைவர், அவ்வளோ. இளைய பெருமாள் இருந்தார்ல, ஆமாம். அப்புறம் கொஞ்ச நாள் அவரும் காணாம போயிட்டார். அதே போல நிலைமை தான் அண்ணன் திருமாவுக்கு வந்திருக்கு.
இது என்ன காரணம்னா ம். திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தில் இடம் இருக்குன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இல்ல இந்த ஆராசாவுடைய வார்த்தைகள் எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு அப்படித்தாங்க பேசுவாரு. நீங்க செஞ்சோற்று கடனுக்கு நீங்க அடிமையா கிடந்தால் இன்னும் ஏன் அடிமையா இருக்க மாட்டேங்கிறான், அதுதான பிரச்சனை. திராவிட இயக்கத்தின் கருத்தியல் பேராளுமை ஆராசா அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையே. ஆமா ஆமா, அது வரத்தான் செய்யும். இது ஸ்டாலினுடைய கோபம், உதயநிதியுடைய கோபம். 300 கோடி வாங்கினீங்கல்ல மூட்டையா, இந்த 300 கோடியை வாங்கிட்டு அதுவரை நான் என் பையனை எதிர்காலத்தில் நீ தான் காப்பாற்றணும், இந்த தலித் வளையம்தான் என்னுடைய பையனை காப்பாற்றும், உமனாமூச்சி பையனை, அரசியலே தெரியாத பையனை, அப்போ உங்களை நம்பித்தானே என் பையனை ஒப்படைச்சேன், பையனை நம்பித்தானே கட்சி இருக்கு. பையனை இப்போ திருமான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னா நீ பேசு, ஸ்டாலின் அவர்கள் பேசு, உதயநிதி அவர்கள் பேசு, ஆராசா ஏன் பேசுறாரு? ஆராசா ஒரு தலித்தானே பேசுவார். எல்லா தமிழ்நாடு அதாங்க ஃபார்முலா, அதுதான். உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. அதாவது கருணாநிதி வன்னியரை பேசணும்னா வீரபாண்டி ஆறுமுகத்தோடு தான் பேசுவார், அப்புறம் துரைமுருகன். இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இல்ல அது ஓகே சார், நான் என்ன சொல்றேன், இது ஓகே தான், அது ஓகே, இதுவும் ஓகே தான். அசிங்கமா பேசுறது, ஆமா ஆபாஸ், ஆமா ஆமா. நீங்க வெளியில ஆள் பேசினாதான் கோவம் வரும், ஆளே பேச விட்டா இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட. இந்த திராவிட மாடல் தான் தூக்கி சுமந்தன இத்தனை ஆண்டு காலம். திராவிட மாடலை தூக்கி சுமந்ததுக்கு உனக்கு இது குறை அதிகம், இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். இதை விட மோசமான வார்த்தை எனக்கு தெரியல. இல்ல தேடி பார்த்து இதுதான் அதிகமான மோசம், இதுதான் இதுதான். அத ராஜா இதை பேசுவதனாலதான் ராஜா அங்க திமுக இருக்காரு, இல்லைன்னா திமுக தான் இப்போ கட்டி விட்டுருப்பான். இந்த தலித்துக்களை விரட்டுவதற்கு ஒரு தலித்து வேணும், அதுதான் ராசாவினுடைய பங்கு. அப்போ என்ன கோவம்னா, இப்போ என்ன திருமா மேல இவ்வளவு கோபத்துக்கு என்ன காரணம்னா, திருமா மட்டும் இப்போ திமுக இருந்தாருன்னா திமுக ஆட்டமே வேற. ஆமா ஆமா, ஆட்டமே வேற. கடைசியில் திருமாவோட உருவாகி இருக்க மாட்டான், நிர்வாகியும் போயிடுவான். அவர் திமுக இணைஞ்சிக்க வேண்டிய தவிர வழி இல்லை, அதுதான் நடக்கும். ஆனால் இப்போ என்ன கேட்டால் திருமா கூட விசில் பக்கம் அல்ல, திருமாவை விசில் பக்கம் கொண்டு வந்தவர்கள் 5 பேர். அந்த 5 பேர் யாரு? திமுக பக்கம் இவரை கொண்டு போன ஆட்கள், புரியுதா? அதே ஐவர் குழு தான். நீங்க ரவிக்குமார் தான் இந்த நீங்க பாப்பான் கூட இவ்வளவு சீக்கிரம் இந்த கட்சி அழிச்சிருக்க மாட்டான். பாப்பா ஆளை அனுப்பி இந்த கட்சி அழிச்சு விட்டான். சுந்தர ராமசாமி கும்பல், ஜெயமோகன் கும்பல், அவருதான் அங்க. அப்போ தலித்து புரட்சி எழுச்சி திருமாவோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மூளை ரவிக்குமார் தான். எப்பவுமே பார்ப்பனர்கள் எப்பவுமே ஊடுருவி தான் செய்வோம். இப்போ இதுல நேரடியா ரவிக்குமார் அனுப்பி பெரியாரை திட்டி, பெரியாரை சீமானோட அதிகமா திட்டினது யாரு? இவ்வளவு கேடுகட்டமா பேசுறாரு ஆராசா இந்த பதிவுல. இதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து ஒரு சின்ன மறுப்பு அறிக்கை கூட ஏங்க நீங்க பேச வச்சதே அப்படின்றீங்களா? புரியாம திராவிட, அதாவது ஒண்ணுமே இல்லாத கருத்து 1 மணி நேரம் பேசிட்டு இருப்போம், அதான் திராவிட மாடல். நீங்க நேர பாயிண்ட்டுக்கு வாங்க, நேர இப்படி நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன். உதயநிதி கோபம், துர்கா கோபம், ஸ்டாலின். நான் என்னன்னு கேக்குறேன்னா, காங்கிரஸ் போச்சு அப்பெல்லாம் நீ ஆபாசமா பேசல, யாரோ போனாங்க, அதெல்லாம் பேசல. அதெல்லாம் இழப்பே அல்லங்க, அதெல்லாம் இழப்பே அல்லங்க. இந்த தலித் இயக்கமும் தலித் தலைவர்களும் போனதாங்க விஜய் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கா. இதை ஜீரணிக்கவே முடியலங்க. இதுதான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு. பையன் தன்னுடைய மகன் உட்கார வேண்டிய சீட்டு, அது மகன் உட்கார வேண்டிய சீட்டு, இன்னொரு 5 லட்சம் கோடி திருடி சேர்த்த வேண்டிய சீட்டு. அது இப்படி பறி போயிருச்சேன்னு நாங்களாம் வேதனையில சாப்பிடாம கிடக்கோம், மூக்கெல்லாம் சிந்திட்டு கிடக்கிறோம். இந்த நேரத்துல நீ இங்க உட்கார்ந்துட்டு எங்களை காப்பாத்தி எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய தலித் அரசியல் இப்ப எங்க போயிருக்கு? விஜய் பக்கம் மந்திரி ஆகுறீங்களா? அப்ப இந்த வன்னியரசு முதல்ல அங்க படுத்து கிடந்தார். ஸ்டாலின் திரும்பவே பார்க்காம போய் சபரீஷன் பார்க்க, ஏதாவது வாரியமாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணா காட்டி கொடுக்குற கட்சிய. இப்படி இருந்தால் வன்னியரசு இப்போ அவர் அமைச்சரானதை ஜீர்ணிக்க முடியுமா? இதுதான். இப்போ இதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ அடுத்து என்னன்னா, விஜயை நோக்கி பல அம்புகள் தயாரா இருக்கு. விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு இது இப்போ திமுகவுக்கு மூளை யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ விஜய்க்கு மூளை ஜான் ஆரோக்கியசாமி. அந்த விஷ்ணு ரெட்டி, வசூல் ரெட்டி வேற, அவருக்கு ஒன்றும் தெரியாது. என்ன ரெட்டி? விஷ்ணு ரெட்டி
வசூல் அவர் 5 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போவார், இந்த முட்டாப்பை தமிழனுடைய காசை. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் இது உண்மையான மூளை. அவர் சொல்லிட்டாரு, உங்களை தலித் அரசியல் தான் காப்பாற்று, உங்களை தலித்துகள் தான் காப்பாற்றிருக்கான். நீங்கள் இந்த நாற்காலி தலித்துக்க, நீங்கள் பறையருக்கான நாற்காலி, தலித்த வேண்டாம், அது வட இந்தியா பேர் விட்டுருங்க, பறையர்கள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டிக்கு நான் அப்புறம் வரேன் சார். முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன்னா, இப்போ இவருடைய அமைச்சரில் வன்னியரசோடு சேர்த்து 8 பேர் தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன், வர அதைத்தான் சொல்ல வரேன். அது இப்போ நான் அதை தான் சொல்ல வர்றேன். நான் பின்னாடி சொல்ல வரேன், முன்னாடி கேட்டீங்க. ஓகே. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் இதில் அங்கே உள்ள ஐடியாலஜி. ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை இந்த நாற்காலியில் உங்களை அமர வைத்தது தலித் அரசியல், வேற யாருமே தலித்துகள் தான். அப்போ இந்த தலித்துங்கிற வார்த்தையை வட இந்திய வார்த்தை, அதை விட்டுருவோம். பட்டியல் சமூகம், பட்டியல், ஆமா, பட்டியல் பறையர் தான், வேற யாருமே இல்லை. நீங்க வட மாவட்டங்களில் தாங்க நடந்திருக்கு புரட்சி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஜாதி அதிகமா ஆளுமையா இருக்கிறது தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் தான். இப்போ விஜய் அவர்கள் இந்த நாற்காலில் உட்கார்ந்துருக்காரு, அது காரணம் பறையர்கள் தான், 100% பறையர்கள் தான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, 7 அமைச்சர்கள், 7 அமைச்சர்கள் சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டார், நேரடியாக பேசுவோம். 7 அமைச்சர்கள், வன்னியோட 8, துணை சபாநாயகரோட 9 பட்டியல் சமூகம். ஏன்னா பறையர் கொஞ்சம் வீரியமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதுல 6 பறையர்கள் இருக்காங்க. சரியா? அப்போ மாவட்ட செயலாளர்கள் 1/3 கொடுத்துடணும். ஒரு மாவட்டத்தில் 5 பறையர் ஒன்றிய செயலாளர் இருக்கணும். திமுக அதிமுக இந்திய அரசியலே கிடையாது. ஆமா, கிளை செயலாளர் நான் பல இடங்கள்ல அதில் பேசியிருக்கேன். கிளை செயலாளர் நீங்க முக்குளத்தூர் ஏரியால முக்குளத்தூர் இருப்பாரு, நாடார் இருப்பாரு, வன்னியர் இருப்பாரு. பல இடங்கள்ல பேசியிருக்கேன். கிளை செயலாளர் கூட ஒரு பறையர் வர முடியாது. விஜய் சொல்லிட்டார், 5 பறையர் இருக்கணும், இது மாவட்ட செயலாளர் இருக்கணும். இந்த உத்தரவு ஹைகோர்ட் வரைக்கும் எதிரொலிக்குதான். எவ்வளோ, எங்க வரைக்கும்? ஹைகோர்ட் வரைக்கும். ஹைகோர்ட்ல பார் அசோசியேஷன் இருக்கு. ஆமா, அங்க அதுக்குள்ள ஒரு தலித்து தண்ணி குடி கூட போக முடியாது. நீங்கள் வக்கீல் தான் இல்லையா? இல்லை, நீங்க சொல்றது எனக்கு எதுன்னு தெரியுது. நானே பேர் சொல்ல வேணாம். 2 இருக்குது, ஒரு அசோசியேஷன் அப்படிதான். ஆமா, நான் தான் பேரை சொல்றேன். அப்போ இன்னும் எங்க ஒழிக்க முடியல சாதிய? படித்த பண்பாளர்கள், வழக்கறிஞர்கள், மக்களுக்காக போராடுகிறவர்கள் இல்லையா, அங்கேயே சாதிய ஒழிக்க முடியல. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்ன தலித்து, அதே போல கிறிஸ்டியானிட்டி நேர லைலா ஸ்டூடெண்ட் விஜய். விஜய் நாராயண லைலா ஸ்டூடெண்ட். பாதிரிகள் பார்க்க போய் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. பாதிரியார்கள் பார்க்க போய் யாருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க? விஜய்க்கு. ஜான் சத்தியன் யாரு? ஆமா, அவர் ஒரு கிறிஸ்துவர். அப்போ இப்போ கமிஷன் அமல்ராஜ் யாரு? கிறிஸ்டியனு சார். அவங்கெல்லாம் அந்த துறையில் உண்மையாவே அறிவாளிகள் சார். கை தேர்ந்த அறிவு இல்லாதெல்லாம் சொல்ல இல்ல. நான் சொல்றது சாதி இந்துக்கள், தலித் கிறிஸ்துவர்கள் 2 குரூப்பா இப்ப ஆயிடுச்சு. 2 குரூப்பா ஆயிடுச்சு. நான் புள்ளி இப்ப வச்சுட்டாங்க. இது பெரிய கோடா போறது போது நான் சொல்றேன். புரியுது. தமிழ்நாடு முழுக்க இப்ப RSS கொதிச்சு போயிருக்கான். RSS கொதிச்சு போயிருக்கான். என்னையா நடக்குது தமிழ்நாட்டுல? முழு கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. RSS பாஜக ஒளிஞ்சே போச்சு. அண்ணாமலைன்னு இனி 100 அண்ணாமலை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. இதை எப்படி உடைப்பது? இப்போ ஒரு அமைச்சர், தலித் அமைச்சர் ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற சாதி இந்துக்களை அமைச்சர் போய் பார்ப்பாரா? அமைச்சரை சாதி இந்து போய் பார்க்கணுமா? அமைச்சரை சாதி இந்துக்கள் வந்து டெண்டு மாறிடுச்சு. அப்போ இவனுங்களை ஒழிக்கணுமே. இவனுங்களை நீங்க ஒரு 60-65 வயசு அந்த ஊரே கட்டுப்பாடு வச்சிருப்பாரு. இவர் 30 வயசுல அமைச்சர், போலீஸ், பட்டாள, தாசில்தார், முன்னாடி ஒரு கார் பின்னாடி கலெக்டர். அதை பார்த்தவன் இவனை நான் போய் பார்க்கணுமா? நேற்று வரைக்கும் ஒரு ஆளு டாஸ்மார்க்ல வேலை பார்த்தான், ஒரு ஆள் மூட்டை தூக்கிட்டு இருந்தான். மந்திரியா? என்னடா நடக்குது? இப்படி ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாடு முழுக்க கிரியேட் ஆகுது. தமிழ்நாடு முழுக்க கிரியேட் ஆகுது. அப்போ இதை யார் தூக்குவா? RSS தான் தூக்குவான், பாஜக தான் தூக்குவான், சங் பரிவார்கள் தூக்குவான், பாப்பா தான் அதை டீல் பண்ணுவான். இப்போ
இந்த ஆட்சியை ஆப்பு வைக்கணும். இந்த ஆட்சியை என்ன ஏன்னா திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் எந்த கட்சியிலையும் இவ்வளவு அரசியல் இல்லை. அத்தனை தலித்துக்கள் பறையர்கள் பூரா அதிகாரத்துக்கு வந்தாச்சு. கடைசியாக வன்னியும் அமைச்சராயிட்டாரு. அதனால எந்த சிறுத்தைக்கும் பிரயோஜனம் இல்லை. அது வேற விஷயம். அப்போ இது தமிழ்நாடு முழுக்கல ஒரு பெரிய அரசியல் அழுத்தத்துக்கு ஆர்எஸ்எஸ் தயாராகிறான். இனி பாருங்க, எல்லா பேரும் ஏதாவது ஒரு சமூக விரோத செயல் நடந்தால் அது ஒரு பெரிய அரசியலாக தான் இருக்கு. அரசியல் இல்லாமல் இருக்கு. இனிமேல் உன்னிப்பாக பாருங்க, இப்போ இப்படி ஒரு மனநிலை உருவாகி கொண்டு வருகிறது. இதை எப்படி விஜயுடைய ஆலோசகர்கள் இதை எப்படி அணுக போறாங்க? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ள வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்றீங்க. கி வீரமணி எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த 7 பேர் தலித் அம்சம் அதெல்லாம் விட்டுணும், அவர் அதெல்லாம் வாய் திறக்கல. இந்த 2 பேர் வந்து 2 ஜெயிச்ச பார்ட்னர்களுக்குமே வந்து விஜய் அமைச்சரவை கொடுத்துட்டாரு அப்படின்றத வந்து கி வீரமணி இப்போ வாய் திறந்து பேசியிருக்காரு. அடிக்கடிக்கு அவர் பேசுவார். எப்படின்னா ஒரு முறை எப்படி பார்க்குறீங்க அவர் பேசுறது? இல்லை, நான் என்ன கேட்குறேன், திமுக அதிமுக ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி தானே. ஒரு 7-8 தலித்து மந்திரிகள் வந்திருக்காங்களா? வந்தது இல்லையா? வந்தது இல்லையா? இதை அதிமுக கேட்டாரா இந்த தண்டைச்சோறு வீரமணி? வயசுல பெரியவர் ஏங்க, பெரியாருங்கிற ஒரு மரியாதை தாங்க. அதுலேயும் அந்த நாய் கூட மதிக்காதுங்க. பெரியார் இயக்கமாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் சங் பரிவார்கள் இவ்வளோ ஆட்டம் போடுவானா? இல்லை திராவிட இயக்கமே இவ்வளோ ஆட்டம் போடுமான்னு கேட்குறேன். அதிமுக பிஜேபி சேர்ந்துருச்சா? பெரியார் இதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு. அப்போ இதை நீ திமுக கேட்டிருக்கியா, அதிமுக கேட்டிருக்கியா? சொல்லுங்க. இப்போ இந்த இளைஞருக்கு பெரியாரும் தெரியாது, அம்பேத்கரும் தெரியாது. ஆனா பெரியார் சொன்னது, அம்பேத்கர் சொன்னது, திமுக அதிமுக செய்ததை தாண்டி நடக்குதா இல்லையா? அப்படி இதை ஆதரிக்கணுமா இல்லையா? ஆமா. நீ இப்போ 7 அமைச்சர்கள், ஒரு சபாநாயகர், 8 அமைச்சர், வன்னியோடு 8 அமைச்சர், ஒரு சபாநாயகர், 9 பேரு. நீங்க 1/3 30ல் 10 இருக்குங்க. 1/3 ஏதாவது உலகத்துல நீங்க இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசம் எல்லாம் ஒரு 34 35 இருக்கு. நீங்க எங்காவது நடந்திருக்க? எப்படி இல்லை? நீங்க மனம் திறந்து பாராட்டமா இல்லையா? அந்த 1000 வருஷம் ஒடுக்கப்பட்டு அடிக்கிறத கிடந்திய அவன் அதிகாரத்துக்கு வந்திருக்கான், அவனுக்கு பாராட்டுமா இல்லையா? அதான பெரியார் தொண்டை, அதான கருப்பு சட்டை அடையாளம். இந்த கருப்பு சட்டை பெரியார் தொண்டர்கள் எப்படின்னா கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்களே, ஜோசப் விஜய் சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, இது என்னவா பாக்குறது? இல்ல, அவர்களெல்லாம் திமுக சொம்பு தீக்காலாம் அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. 3 பேர் தான் இப்ப தீக்கால் இருக்காங்க. ஒன்று கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, கோவை ஆரிச்சாமி. இதை ஒட்டி அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 50 பேர் 100 பேர் அவ்வளவு. இது எல்லாம் மீதி அங்கே போய் சேர்ந்துட்டான். சட்டையை கட்டிட்டு பேசாம கரை வெட்டி கட்டிடலாம். அதனால அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கிறித்துவன் எங்கிருந்து போனா? எல்லாம் எங்க ஜெருசலேம் இருந்து இறக்குமதி பண்ணானா? இல்லையே. இல்ல பெல்காம் இது என்னது அங்கிருந்து இறக்குமதி பண்ண ஆட்கள் இல்லை. நம்ம மக்கள் தலித்துக்களை பாப்பா சாதி இந்த அன்டச் பண்ணலாம். தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுனா அவன் நேரம் படிக்கிற கல்விக்காக போய் சேர்ந்தான், கிறித்துவனா போய் சேர்ந்தான். இதுதான் நடந்தது. அப்போ திமுக ஜீர்ணிக்கவே முடியல. இனி திமுகவே வராது, திமுகவே அழிஞ்சு போச்சு. இந்த கோபம் தான் வீரமணிக்கு பெரியார் தொண்டர் சொல்லுகிற போலிகளுக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து இப்போ இந்த இது மாற்றிருக்காங்களே சார், அவர் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க, நிதியமைச்சர் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க, மரிய வில்சனுக்கு நிதியமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்திருக்கு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, இப்படி ஒரு 5 செயலாளர்கள் முதல் மீட்டிங் அமைச்சரை வச்சு நிதித்துறையில் சில சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் எல்லாத்தையும் கேட்டு சொன்னாரா? நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேன் ஒன்றுமே. நான் வந்து அதிகபட்சம் 5ஆம் கிளாஸுக்கு மேலே நான் படிக்கலை. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க எதில் கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க, போட்டுடுறேன். இதுதான் எனக்கு தெரியுமே தவிர என் பேரை என் ஃபோனில் ஒரு பேரை சேவ் பண்ண எனக்கு தெரியாது. நான் அதெல்லாம் செக்ரட்டரி தான் பார்த்துக்குவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். செக்ரட்டரியை பல கோடி அடிச்சுட்டு போயிடுவான். பிரதீப் யாதவ்னு பல கோடி அடித்து வச்சுருக்கான். அந்த பிரதீப் யாதவ் அவர் தான், அவர் எப்பவுமே அவருக்கு செக்ரட்டரி. அதனால் நீங்கள் எதாவது முடிவு பண்ணீங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம்
ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவனுக்கு உண்டான பாடம் மாதிரி தெரியுது. நானே 5ஆம் கிளாஸ் பால் ஊத்துறேன் ஜெயிக்கல, அப்புறம் இல்லை டாக்ஸி டிரைவருக்கு அசிஸ்டண்ட்டு, இப்போ ஏதோ எம்ஜிஆர் தலைவில் வந்துட்டேன். நீங்களே முடியும். எல்லாம் மூஞ்சி கிஞ்ச பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு போய் அவங்க ஆஃபீஸோட மீட்டிங் போட்டிருக்காங்க. இது நாளைக்கு ஏதாவது இந்த நிதித்துறையில் பிரச்சனைனா செக்ரட்டரி தாங்க முடிவு பண்ணாரு, நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிடுவார். நம்ம நேராக ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமாம். அதனால் இது நம்மகிட்ட யாராவது கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள், நம்ம இதை புரிந்து கொள்ளுகிற ஆளுகள் கொஞ்சம் படித்தாலும் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அவ்வளோ பேர் சிஎம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, வர சொல்லியிருக்காரு. என்ன செங்கோட்டை நிலைமை தாங்க. நாங்கள் அவர் புரிய வச்சு அப்புறம் தான் நாளைக்கு சட்டசபையில் கேள்வி கேட்டால் செக்ரட்டரி போய் கேட்டுன்னு சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஆமாம். அதனால் தயவுசெய்து எங்களால் இவருக்கு கீழே பணியாற்ற முடியாதுன்ட்டாங்க. அதோடு தான் இவரை தூக்கிட்டு மரிய வில்சன் ஆமாம் அவர் என்னன்னா அவங்க அண்ணன் பொண்டாட்டி கட்டி வச்சு அடிக்கிறார். பார்த்தீங்களா வீடியோ? பார்த்தீங்களா? கட்டி வச்சு அடி வெளுக்கிறார். கைகாலெல்லாம் உடஞ்சி போச்சு. அண்ணனுக்கு அண்ணன் பொண்டாட்டிக்கு ஐயோ காப்பாற்று, இயேசுவே காப்பாற்று, மரிய வில்சனை காப்பாற்ற முடியும், இயேசு காப்பாற்று, ஜேபிஆரே காப்பாற்று. இந்த கதை அவங்க கதை. அவரு தான் விஜய்க்கு இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாறுறதுக்கான கதை இதுதான். ஆமாம். ஐயோ அப்பா காப்பாற்று, அடிக்கிறான் உதைக்கிறான், அவங்க அண்ணா நீ கட்டுற மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது கத்தா போது தான் சரி. இப்போ நேற்று திருமாவுடைய ப்ரெஸ் மீட்டில் அமைச்சரோட பங்கேற்கிற எல்லாமே சொல்லிட்டாரு. கேட்குறாங்க திமுக வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்றேன்ட்டாரு. என்ன ஏன் வார்த்தை ஏன் சொல்ல மாட்டாரு? அவருக்கு தெம்பு திராணி எல்லாம் போய் ரொம்ப ஆகி போச்சுங்க. இப்போ அவர் சொல்லாதனால தானே ஆராசெல்லாம் பேசுறாரு. பேசத்தான் செய்வாரு. நீங்க 300 கோடி வாங்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க, இவருக்கு மட்டுமா கொடுத்தாங்க? அப்படி நீங்க சொல்ற மாதிரி அது கூட்டணி கட்சியில காசு கொடுத்ததாவே இருக்கு சார். எல்லாரும் கூட்டணிக்கு எல்லாம் காசு கொடுத்தா எல்லாம் வாங்கினாங்க. இந்த உறுதிமொழியை யாரும் கொடுக்கல. நான் உதயநிதி சிஎம் சிஎம் ஆகிறாரு, பிஎம் ஆகிறாரு, கவுன்சிலர் ஆகிறாரு. பார்த்துக்க என் பையனை. அப்போ யார்கிட்ட ஒப்படைக்கிறான்? திமுக ஒரு தலித் தலைவர் தான் ஒப்படைக்கிறான். அதுதான் பா சிதம்பரம் மகனை யாருக்கு ஒப்படைச்சாரு? செல்வ பெருந்தைகிட்ட ஒப்படைச்சாரு. சுத்தெல்லாம் ஒரு பல லட்சம் கோடி இருக்கு. நீங்க இங்க பூரா நான் அது இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்காக மன்னிச்சுக்கிற சமூகம் அடியாள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு? பணம் படைத்தவர்களுக்கு, பெரும் பெரும் மிட்டா மிராசுகளுக்கு யாரு மேலே நம்பிக்கை இல்லை, எல்லாம் ஏமாத்திடுவான். இந்த பைய அடிமையா கிடப்பான். வேதனையோடு நான் சிரிக்கிறேன், சந்தோஷம் சிரிக்கிறேன். அப்போ அவனுக்கு உரிமையும் உணர்வும் மதிக்கப்பட்டு நவீன காலத்தில் பதவி பணம் எல்லாம் கொடுத்து மறுபடியும் சொல்ல பார்த்துக்கியா என் பையனை, செட்டியார் பையனை பார்த்துக்கியா. செட்டியார் எனக்கு பால் எடுத்து கத்தி எடுத்து அறுவாடு வெட்டுவானா? வெட்ட மாட்டான். காசு சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். இந்த காசுக்கே அடிமையாக கிடப்பான். இந்த மக்கள் தலித் மக்கள் விசுவாசமாக கிடப்பான். வேற செட்டியார் முதலியார் நாடாரு மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவான். அதனால யாரு காப்பாற்றுவா? அதுதான். அப்போ அதே ஆள் தான் இப்போ மேலூர் விஸ்வநாதன். அவரு திருவள்ளூர் விஸ்வநாதன். எந்த ஊர் விஸ்வநாதன் இருக்காரு? மேலூர். அவரு ப. சிதம்பரத்தினுடைய பாதுகாவலர். அதுதான் இந்த ஆளை. இதுக்கு மேலே நான் வார்த்தையை சொல்ல முடியாது. அப்போ இதுதான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு. திருமா இருந்தால் 100 பேர் இருந்ததை போல. கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை, ஆயுதப்படை, ஏவுகணைப்படை, ஆர்ட்லரி ஃபார்ம் எல்லாம் இருந்தது போல பாதுகாக்கலாம் நம்ம பையனை. இப்படி நடுத்தரவில் விட்டுட்டு போயிட்டார. இன்னொரு 300 கேட்டாலும் கொடுத்துருப்போமே. இந்த கவலை தான் அவர்களை வாட்டுது.